ஓம் முருகா. வலைபேச்சு டீமுக்கு ஒரே ட்வீட் போட்டு பதிலடி கொடுத்த யோகி பாபு. என்ன நடக்கப் போகிறது? தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராகவும் கதையின் கதாநாயகனாகவும் வலம் வரும் யோகி பாபு பேட்டி ஒன்றில் வலைபேச்சு டீமில் உள்ளவர்களை மறைமுகமாக தாக்கி பேசிய நிலையில் யோகி பாபுவை டைரக்ட் அட்டாக் செய்துவிட்டது வலைபேச்சு டீம். யோகி பாபு ஒரு நல்ல நடிகரே இல்லை என்றும் அவர் ஒரு குப்பை என்றும் மேலும் படுகேவலமான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகப்படுத்தி பேசியிருப்பது ரசிகர்களை மட்டுமன்றி சினிமாவில் உள்ள பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தி கோட் படத்தில் நடித்துள்ள யோகி பாபு அந்த படத்தின் ரிலீஸுக்காக காத்திருக்கிறார். இந்த நிலையில் யோகி பாபு மற்றும் அஜித் இடையே நடந்த சம்பவத்தை யோகி பாபுவே தங்களிடம் சொன்னதாக வலைபேச்சு டீம் குண்டை தூக்கி போட்டுள்ள நிலையில் யோகி பாபு ட்வீட் ஒன்றை பதிவிட்டுள்ளார். நெகட்டிவ் விமர்சனங்கள் மற்றும் நெகட்டிவ் செய்திகளை சொல்லக்கூடாது என்றால் பணம் கொடுக்க வேண்டும் என சொல்கின்றனர் என யோகி பாபு மறைமுகமாக வலைபேச்சு டீமை தாக்கி பேசியிருந்தார். இது பற்றி வீடியோ ஒன்றை வெளியிட்டு உங்களிடம் நாங்கள் காசு கேட்டோம் என்று சத்தியம் பண்ண தயாரா என்று கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர் வலைபேச்சு டீம். திருத்தணி முருகன் கோயிலுக்கு குழந்தையை தூக்கி கொண்டு வந்து குழந்தை மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு வலைபேச்சு டீம் பேசிய நிலையில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முருகவேல் ஒன்றை தற்போது நடிகர் யோகி பாபு தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். கூடிய சீக்கிரமே இந்த விவகாரம் பெரிய சர்ச்சையை கிளப்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் மீது கொண்ட வெறுப்பு காரணமாகத்தான் அஜித் டோன்ட் டச் என யோகி பாபு தொடும்போது சொன்னார் என்றும் அதை தங்களிடம் சொன்னதே யோகி பாபு தான் என்று வலைபேச்சு பிஸ்மி பேசியுள்ளார். இந்த நிலையில் அந்த மூவருக்குமே அஜித் மீது காண்டு உள்ளது என்றும் அதனால்தான் இப்படி பேசுகின்றனர். நிச்சயம் தவறு உங்கள் மீது இருக்காது என்று அவர்களை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் யோகி பாபுவுக்கு ரசிகர்கள் ஆதரவு கமெண்ட்டுகளை பதிவிட்டு வருகின்றனர்.